Hello friends, welcome to our spoken English course. இன்னைக்கு ஸ்பீக்கிங் பேசிக்ஸ் பார்ட் 3ல பேசிக் யூசேஜ் ஆஃப் ஐ நான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஐ எம் ப்ளஸ் வேர்ப், ஐ எம் கெட்டிங், ஐ எம் ட்ரையிங், ஐ எம் கான இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இன்னைக்கு ஐ ஹாவ் ப்ளஸ் நவுன், ஐ ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், I have to, I used to இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஹாவ் ப்ளஸ் நவுன். இங்கே நவுனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், ஓகேங்களா? ஸோ பை யூஸிங் த வேர்ட்ஸ் ஐ ஹாவ் யூ ஆர் இன்ஃபார்மிங் சம் ஒன் ஆஃப் சம்திங் யூ ஹாவ் பொசஷன் ஆஃப் ஆர் ஹாவ் அக்வைர்ட். ஐ ஹாவ் என்ற சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் வைத்திருக்கும் அல்லது வாங்கிய ஒன்றை நீங்கள் ஒருவருக்கு தெரிவிக்கிறீர்கள், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை நம்ம புதுசாக வாங்கின ஒரு விஷயத்தோ பற்றியோ இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ப்ளஸ் எந்த பொருளை வாங்கினோமோ இல்லை எதை பற்றி சொல்கிறோமோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஐ ஹாவ் அ கேட், என்னிடம் ஒரு பூனை உள்ளது. ஐ ஹாவ் அ நைஸ் கார், எனக்கு ஒரு நல்ல கார் இருக்கிறது. ஐ ஹாவ் அ ஹவுஸ், எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஐ ஹாவ் அ கம்ப்யூட்டர், எனக்கு ஒரு கணினி உள்ளது. ஐ ஹாவ் ஹெட்டேக், எனக்கு தலைவலி. நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறதோ இல்லை நம்ம பண்ண போகிறதோ சொல்லுவோம். நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோ ஐ cannot ஆர் ஐ won't அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? So you may hear the words cannot and won't used with I have. By adding these, you can express what you will not put up with or allow. நீங்கள் எதை செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு cannot or won't யூஸ் பண்ணுவோம். I have உடன் cannot மற்றும் won't என்ற சொற்களை நீங்கள் கேட்கலாம். இவற்றை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் எதை முன்வைக்க மாட்டீர்கள் அல்லது அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதை வெளிப்படுத்தலாம், ஓகேங்களா? இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இப்போ பார்த்துடலாம். ஐ cannot accept this business proposal. இந்த வணிக திட்டத்தை என்னால் ஏற்க முடியாது. ஐ cannot have your phone with me. உங்கள் தொலைபேசியை என்னிடம் வைத்திருக்க முடியாது. இதே மாதிரி won'tக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ won't play during the working hours. வேலை நேரத்தில் நான் விளையாட மாட்டேன். ஐ won't tell this to anyone. இதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கிராமரில் வேர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அதில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூஸ் என்ன, இதை எப்படி ஐ ஹாவ் கூட கம்பைன் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு என்ன கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? By adding a past participle to I have, you are informing someone of a past or completed action done by you. I have என்பதற்கு past participle சேர்ப்பதன் மூலம் நீங்கள் செய்த கடந்த கால அல்லது நிறைவு செய்யப்பட்ட செயலை ஒருவருக்கு தெரிவிக்கிறீர்கள். இப்போ பாஸ்டில் நடந்துருச்சு அப்படிங்கிறதோ இல்லை இப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். ஐ ஹாவ் டன் இட், நான் அதை செய்துவிட்டேன். ஐ ஹாவ் ஹர்ட் லைக் தட் பிஃபோர், நான் முன்பு அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரிவன் அ கார், நான் ஒரு காரை ஓட்டினேன். ஐ ஹாவ் forgotten the words, நான் வார்த்தைகளை மறந்துவிட்டேன். ஐ ஹாவ் read that book, நான் அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். அடுத்ததா ஐ ஹாவ் டு. ஐ ஹாவ் கூட டு யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படி கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். The words have to describe something that needs to take place soon. It expresses certainty, necessity or obligation. Have to என்ற வார்த்தைகளை விரைவில் நடக்க வேண்டிய ஒன்றை பற்றி விவரிக்கிறது. இது உறுதியை, அவசியத்தை அல்லது கடமையை வெளிப்படுத்துகிறது. இப்போ சீக்கிரம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு
நம்ம have to யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். I have to switch schools. இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற ஒரு ஆளாக இருந்தாலோ இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்கூலை அடிக்கடி மாற்றணும் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும்னாலோ நீங்கள் வந்து I have to switch schools அப்படிங்கிற சொல்லலாம். நான் பள்ளிகளை மாற்ற வேண்டும். I have to use the telephone. நான் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும். I have to go to the park. நான் பூங்காவிற்கு செல்ல வேண்டும். I have to leave. நான் கிளம்ப வேண்டும். இல்லை நான் இங்கிருந்து இப்போ போகணும், நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே I have to leave அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? I have to prepare the dinner. நான் இரவு உணவை தயார் செய்ய வேண்டும். அடுத்ததாக I used to. இதை நம்ம எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். Used to expresses something that was done in the past and is not usually done now. Used to என்ற வார்த்தைகள் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒன்றை இப்போது வழக்கமாக செய்வதில்லை என்பதை குறிக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு used to, I used to அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸோட இப்போ பார்த்துடலாம். I used to develop websites. நான் வலைதளங்களை உருவாக்கி கொண்டிருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேங்க, வெப்சைட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறதில்ல அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாம். I used to jog every day. நான் ஒவ்வொரு நாளும் ஜாகிங் செய்து கொண்டிருந்தேன். I used to paint. நான் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தேன். I used to smoke. நான் புகைப்பிடித்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ பண்ணுறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு I used to smoke அப்படின்னு சொல்லலாம். I used to work from home. நான் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் நான் அவைலபிளாக இருக்கேன். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, this is Girish Raj signing off. Be happy, be healthy, take care. Thank you.